எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் இப்போ நிறைய இடங்களில் மெட்ரோ பணிகள் போயிட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு டு ஆவடி. ஆனால் இப்போ அந்த கோயம்பேடு டு ஆவடி மட்டும் இல்லாமல் கோயம்பேடு டு பட்டாபிராம் வரைக்கும் இந்த மெட்ரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இதுக்கான டிபிஆர் தயாரிக்கிற வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஜனவரி மாதம் இறுதிக்குள்ள இந்த அறிக்கை அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிக்கப்படும். ஆக்சுவலா அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்டாபிராம்ல உள்ள வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயம் அங்க பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலை மாலை அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்மா ஒரு நாளைக்கே ஒரு 13,000 பயணிகள் கூட டிராவல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம், பட்டாபிராம் வரைக்கும் இந்த மெட்ரோ ரூட் எதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா, அங்க ஐடி கம்பெனிஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்கு. சென்னை புறநகரை இது ஈஸியா கனெக்ட் பண்ணும். மூணாவது முக்கியமான காரணம், அங்க இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நிறைய ரியல் எஸ்டேட்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஸோ பட்டாபிராம் அப்படின்ற ஒரு இடம் அந்த ரூட்டுக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருக்க போகுது. முன்மொழியப்பட்ட இந்த நீட்டிப்பு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2வது கட்டத்தின் ஒரு பகுதியா இருக்கு. இது நகருடைய புறநகர் பகுதிகளுக்கு சிறந்த இணைப்பை வழங்குறத நோக்கமா கொண்டிருக்கு. முதல்ல ஆக்சுவலா கோயம்பேடுல இருந்து ஆவடி வரைக்கும் தான் பிளான் பண்ணாங்க. இதோடைய ரூட் அப்படின்னு பார்க்கும்போது 16.1 கிலோமீட்டர். ஆனா இது எக்ஸ்டெண்ட் ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த திட்டத்துக்கான செலவு 6,300 கோடி ரூபாயில இருந்து 6,500 கோடி ரூபாய் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரூட்ல ஒரு 15 ஸ்டேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரெச்ல கோயம்பேடு, பாடி புதுநகர், பார்க் ரோட், வாவின், அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட், டன்லப், அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட், திருமுல்லைவாயில், ஆவடி மற்றும் பட்டாபிராம்னு சொல்றாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி டிப்போவும் முக்கியம். அதுக்கான நிலமும் அவங்க பிளான் பண்றாங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டாபிராம் அல்லது ஆவடி பக்கத்துல அந்த அவுட்டர் ரிங் ரோட் கனெக்ட் ஆகும்ல, அங்க நிலம் எடுக்கிற வேலைகள் நடக்க போகுது. இப்ப சென்னையில 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 மெட்ரோ ரயில் பாதைகள் இருக்கு. தினமும் 3.20 லட்சம் பேர் மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல பயணிக்கிறாங்க. சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட 9 ஆண்டுகள்ல 35.53 கோடி பயணிகள் மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல பயணம் செஞ்சிருக்காங்க. 2024 மட்டுமே 10.52 கோடி பயணிகள் பயணம் செஞ்சிருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயிலுடைய செகண்ட் ஃபேஸ் உடைய 4வது வழித்தடத்துல 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு அஸ்திவார தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ்ல இருந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் இருக்கிற இந்த உயர்மட்ட வழித்தடத்துல தூண்கள் அமைக்கிற வேலைகள் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. சோ இந்த உயர்மட்ட வழித்தடத்துல 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 டபுள் டெக்கர் நிலையங்கள் இருக்கும். அப்புறமா 5 சிங்கிள் டெக் ஸ்டேஷன்ஸ் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. இதோடைய கட்டமைப்பு மற்றும் வழித்தட தூண்களை தாங்குற வகையில தரையின் கீழே 2255 அஸ்திவார தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா 24.45 கிலோமீட்டர் நீளத்துக்கு பொது பயன்பாட்டில் இருக்கிற பல விஷயங்களை மாற்று வகையில செயல்படுத்துறாங்க. ஏன்னா இதுல முக்கியமா பிராட்பேண்ட் கேபிள்ஸ், வாட்டர் கனெக்ஷன், இபி கனெக்ஷன், அதுக்கப்புறமா கழிவுநீர் விஷயங்கள், இது எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது. அந்த வகையில இதை செயல்படுத்தினாங்க. இத பிராக்டிகலா பண்றது மிக கடினமான விஷயம். ஆனா இது மொத்த குழுவுமே அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு ஜனவரி மாசம் இறுதிக்குள்ள இந்த டிபிஆர் தயாரிக்கிற வேலைகள்லாம் போக போது அது சீக்கிரமா அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மா இது பயன்பாட்டுக்கு வரதான் போகுது. அது 99% இதுக்கான ஒப்புதல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் தெரியுது. ஏன்னா அங்க அந்த அளவுக்கான ஒரு கனெக்டிவிட்டி தேவைப்படுது. இது ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்மா கிளாம்பாக்கத்துக்குமே இவங்க மெட்ரோ கனெக்ட் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஃப்ரம் ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் கனெக்ட் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன்.